தேர்ஸ்டே மார்னிங் 2, 3 நாள் ஊர்ல இல்ல அப்படிங்கிறதால கிச்சன் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ற வேலைலாம் இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து குறிஞ்சி வந்து போகும்போது கிளாஸ் பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்ததுலேருந்து வச்சது ஒரே இடத்துல இருந்தது. சரி இன்னைக்கு அத கிளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு டிஷ்வாஷர் லிக்விட் கூடவே கொஞ்சமா வந்து அரிசி மாவும் சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீஷோலயே சேம் இதே மாதிரியான ஆயில் பாட்டில் வந்து கிடைக்குது. கேப் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். நான் ஈச் 135ன்னு வாங்கியிருந்தேன். நீங்க மீஷோல வாங்குறதா இருந்தா 2 பாட்டில் சேர்த்தே வந்து 200க்குள்ள வந்து வாங்கிடலாம். ஆயில் பாட்டில் நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா கொண்டு போய் வெயில்ல வச்சுட்டேன். ஒரு 1 hour நல்லா வெயில்ல காஞ்சது அப்படின்னா ரீஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆயில் பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டும் காலையிலேயே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். காஞ்சதுக்கு அப்புறமா டீ காஃபி சுகர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஃபுல்லா வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கீழே மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஆயில் பாட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாட்டிலையும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபைல் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா மாப் போட்டு விட்டுட்டா வேலை முடிஞ்சது. நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.